ஹாய் காய்ஸ், வணக்கம் மக்களே. எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? என்ன இந்த பதிவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், திரு ரணில் விக்ரமசிங்க பற்றிய பதிவு. என்னென்னு சொன்னால், கடந்த இரு வாரங்களாக அவருடைய கைதும் அதனைத் தொடர்ந்து அவருடைய வைத்தியசாலை பயணமும் அதைத் தொடர்ந்து இப்பொழுது பிணையில் விடுதலையும் ஆக போய்கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் பின்னணி, இந்த கைதுகள் தொடர்பான சம்பந்தமானதை பற்றி தான் இப்போ பேசுகின்றேன். ஏன்னு சொன்னால், பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவுகளை அங்கே மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசியல் ரீதியான கண்ணோட்டமாக பார்க்கின்ற இடத்து, அதாவது ஜேவிபி அரசாங்கம் யாரையும் இந்த போர்க்குற்றம் சம்பந்தமாக கைது செய்யப்போவதில்லை. ஆனால் இந்த ரணில் விக்ரமசிங்க தரப்பையும் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பையும் பகைத்து கொள்ளாமல் அவர்களை இந்த ஊழலுக்குள் சிக்க வைத்தால் தம்முடைய அரசாங்கத்தை அடுத்த 15 வருடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடும் என்கின்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் ஜேவிபி இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு நாடி பிடித்து பார்க்கும் செயல்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்ததாகவே கருதப்படுகின்றது. இங்கே ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்தவுடன் தமக்கும் இந்த நிலை நேர்ந்துவிடுமோ என்ற பயத்தில் பழைய ஜனாதிபதிகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து அங்கே ஊர்வலங்களை எல்லாம் நடத்தியிருந்தார்கள். அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது கூட ஒரு திட்டமிட்ட செயலாகவே தமக்கு பாதகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், அடுத்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த 30 வருட காலமாக நடந்த போரில் இருந்தும் தமது நாட்டை பாதுகாத்து பேரினவாதிகளான சிங்களவர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார். ஆகவே அவர் சிங்கள தலைவர்களில் மேன்மையானவர்களாகவே கருதப்படுவார். ஆனால் அதே வேளையில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் போரை முடித்தவர் என்ற ரீதியிலும் அந்த நாட்டு மக்களின், அந்த சிங்களவர்களிடையே அவர்கள் பெருமைப்படுத்தப்படுபவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆகவே இதில் என்ன இங்கே பிரச்சனை என்று சொன்னால், சிங்களவர்களை பொறுத்தளவில் அவர் 160 லட்சத்தை 150 லட்சத்தை செலவழித்தது ஒரு பெரிய விடயமாகவே இருக்காது. ஏனென்றால், நாட்டை பாதுகாத்து தன்னுடைய இனத்தை தன்னுடைய மொழியில் உள்ளவர்களுக்கு அவர் பாதுகாப்பாக நாட்டை கொடுத்திருக்கின்றார் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் எமக்கு கிடைத்த அரசியல்வாதிகளும் எமக்கு கிடைத்தவர்களும் நாட்டையும் கூட்டி கொடுத்து தமிழர்களிடம் ஒரு தலைமைத்துவம் இல்லாத நிலையில் தான் நாங்கள் தமிழர்கள் மேய்ப்பார் இல்லாத ஆட்டு மந்தைகளாக இருக்கின்றோம். ஆகவே இப்போ ஜேவிபி அரசாங்கம் வந்துவிட்டது, அவர்கள் தமிழர்களுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை நாம் கனவிலும் நினைத்து பார்க்க கூடாது. நினைப்பதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்த கட்டமாக என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. எமக்குள் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும், அல்லது தானாகவே உருவாக வேண்டும். இல்லை என்றால் தமிழர்களின் அரசியல் தலைவிதியை நிர்ணயிக்கவே முடியாமல் போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதைத்தான் நான் இந்த பதிவிலே கொண்டு வர வேண்டும் என்றிருந்தேன். என்றால், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எவ்வளோ பெரிய நோய்க்கெல்லாம் ஆட்பட்டிருக்கின்றார் என்றெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்து அவர் ஒரு புத்தகத்தோடு வெளியே வந்தார். பிரிட்டிஷ் முன்னாள் பிரதமருடைய புத்தகம். அதில் அந்த பிரதமர் கூட இவ்வளவு காலம் பிரதமராக இருந்தார் என்று தெரியுமானால், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எத்தனை தடவைகள் பிரதமராக, கடைசியாக ஜனாதிபதியாக இருந்துவிட்டு போனார். அவர் இருந்த காலத்தில் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும், அல்லது நாட்டிற்கு நல்லதல்ல, தன்னினத்துக்கு தான் நல்லது செய்திருக்கின்றார். சிறுபான்மை இனத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்றாலும் கூட நாம் எமது கையை நாம் தான் பலப்படுத்த வேண்டும். இதற்கான பலத்தை எவ்வாறு நாங்கள் பெறப்போகின்றோம் என்பது கேள்விக்குரியதாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த ஒரு சில வாரங்களாக நடக்கின்ற நடவடிக்கைகள் எதுவுமே தமிழர் தரப்புக்கு ஆதரவானதாக இருக்கப் போவதுமில்லை. நாம் தான் தன்னிச்சையாக எழுந்து எமக்கு நடந்த அநீதிகளை வெளிக்கொணர்ந்து இந்த வெளி உலகத்தின் அந்த உயர்ஸ்தானிகர் ஆலயங்களுக்கெல்லாம் சென்று அதனூடாக நாம் எமது அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கலாமே ஒழிய எந்த ஒரு சிங்கள அரசாங்கமும் எமக்கான அரசியல் அபிலாசைகளை தந்துவிடப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனம். இந்த ரணில் விக்ரமசிங்கை கைது செய்துவிட்டார்கள், மஹிந்தவை அடுத்தது கைது செய்ய போகின்றார்கள் என்றெல்லாம் இதை பார்த்து நாம் எமது ஓர்மத்தை குறைக்கின்ற ஒரு
வழி வகையாகத்தான் இது இருக்கின்றது. இதில் எந்தவித நன்மையும் தமிழர் தரப்புக்கு நடக்கப் போவதில்லை. ஆகவே இவர்களை கைது செய்தார்கள், கைது செய்யவில்லை, இதையெல்லாம் விட்டுவிட்டு எமக்கு நடந்த அநியாயங்களை, எமக்கு நடந்தவற்றை அந்தந்த எமது நாம் வாழ்கின்ற நாடுகளில் உள்ள உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கும் இலங்கையில் இருக்கின்ற பன்னாட்டு உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கும் சென்று எமக்கான பிரச்சனையை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதனூடாக சிறுபான்மையினராகிய நாம் எமது அபிலாசைகளை வென்றெடுக்க வேண்டுமே ஒழிய இவர்களுடைய கைதுகள் எமக்கு எதையும் தந்துவிடப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனம் என்று கூறி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.